Hi friends, welcome to our channel. என்னடா வாழைப்பூ கையில் வச்சுருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து இந்த வாழைப்பூவை வச்சு சூப்பரான ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் வாழைப்பூ பிரியாணி. எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல. சாப்பிட்ருந்தா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு வாழைப்பூ வந்து நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தோட்டத்தில் இருந்து தாங்க, தோட்டத்துலேருந்தே வெட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ மேலே இருக்கிற வந்து அந்த பூவோட இதில் வந்து எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற பூவை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த பூவில் பார்த்திங்கன்னா ஒரு நார் வந்து ஒரு சின்னதாக ஒரு இதழ் மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே வந்து நம்ம எடுத்துடணுங்க. ஏன்னா அது வந்து சுத்தமாக வேகாதுங்க. இதுதான் பிரச்சனையே. இந்த நார் பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளால பிச்சா கூட பிக்க முடியாதுங்க. அதனால தான் இந்த நாரை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இதை எடுத்துகிட்டு தாங்க நம்ம பூவை வந்து பொரியலாவோ அங்கே பாருங்கள், நான் இழுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. சுத்தமாக நம்மளால் பிக்கவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு டைட்டு. பாருங்கள், உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும். இது ரெண்டுமே நம்ம வந்து எடுத்துகிட்டு தான் வாழைப்பூ வந்து சுத்தம் பண்ணுறது. இப்படி தான் வந்து வாழைப்பூ வந்து சுத்தம் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இது யார் செய்கிறவங்கன்னு சொல்லிட்டு சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் ரொம்ப உடம்பு ஹெல்த்தியானதுங்க. இது கொஞ்சம் கூட மருந்து இல்லாத வந்து ஒரு உணவுன்னு பார்த்திங்கன்னா இதனுடைய காய் வகையோ பூ வகைகளோ நம்ம எப்படி வேணாலும் இதை சொல்லலாம் வந்து. ஏன்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய வாழைத்தோட்டம் வந்து மருந்து எதுவும் வந்து சேர்க்க மாட்டோங்க. அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது இது. இந்த ஹெல்த்தியான ஒரு வாழைப்பூவை வந்து நம்ம பிரியாணி தாங்க செய்கிறது. இது போல் உள்ளே இருக்கிற நாரும் அதனுடைய இலப்பை நான் காட்டின பாரு, அது போல் வந்து எல்லாமே எடுத்துட்டு நம்ம வந்து தண்ணியில் சேர்த்துக்கலாம். அப்படி தண்ணியில் சேர்க்கலன்னு வச்சுக்க இவங்க வந்து கிரேன் ஆயிடுவாங்க. அப்புறம் வந்து டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தூர்ப்பாயிரும். ரொம்ப நல்லா இருக்காதுங்க அது சாப்பிட்றதுக்கே. பாருங்கள், எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு, தண்ணியிலையும் சேர்த்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ நார் வந்திருக்கு, எவ்வளோடைய அந்த சின்ன சின்ன இதழ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து அந்த அடிப்பகுதியெல்லாம் போயிட்டு ரொம்ப எலசாக இருக்கும் பாருங்கள் அந்த பூ வந்து நார் எடுக்க தேவையில்லை. அது அப்படியே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா சின்ன சின்னதாக தான் இருக்கும். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து நார் வந்து ரொம்ப எலசாக இருக்கும். அதனால் வந்து இந்த பூ வந்து நீங்கள் அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் பூவை வந்து அப்படியே வந்து சேர்த்தும் பிரியாணி செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணி செய்யலாம். நான் வந்து எப்படி செய்யணுன்னா கட் பண்ணி தாங்க செய்ய போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டு சின்ன குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு வந்து நாங்கள் கட் பண்ணி தான் செய்கிறேன். அதனால் வந்து அது கட் பண்ணி தண்ணியில் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்புக்கு வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, லவங்கம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பிரியாணி இலை என்கிட்ட இல்லைங்க, அதனால் நான் சேர்க்கலை. இருக்கிறத மட்டும் சேர்த்துருக்கேன். நான் வந்து எப்படி பிரியாணி செய்கிறேன்னா நான் வந்து சாதம் வடித்து தாங்க செய்வோம். என்கிட்ட வந்து நான் குக்கர் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் வந்து நான் சாதம் வடித்து தான் செய்வேன். இப்போ வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தால் போல் வந்து சேர்த்துக்கோங்க. சும்மா ஃப்ளவருக்காக வந்து நான் வந்து ஒரு 3 தான் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸில் வந்து 2 வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து இவங்களை இத்தாட்ட ஒரு பெரட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் இவங்க வந்து நல்லா வதங்கி வந்துடுவாங்க. பாருங்கள், இவங்க வந்து நல்லா வதங்கி வந்துட்டாங்க. ஓரளவுக்கு தான் வதங்கி வந்திருக்காங்க. இன்னும் வதங்கணும். இது கூட வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா வந்து வதங்கி வந்துடுவாங்க. இப்போ வந்து இவங்க வந்து இன்னும் வந்து டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக இஞ்சியும் பூண்டும் வந்து நான் சேர்த்து நல்லா விழுதாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். நான் செய்கிறது பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக வந்து ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு செய்கிறேன். அதனால் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் வந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலி வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அதிகமாக சேர்த்துட்டாலே அது வந்து நல்லா இருக்காது. அடுத்து வந்து மீடியம் சைஸில் வந்து ஒரு 3 தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி வந்து சேர்க்காதீங்க. ஏன்னா அது வந்து புளிப்பு சுவை வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஹைப்ரிட்டாக இருக்கிற மாதிரி வந்து இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நம்மளோட தோட்டத்தில் இருந்துட்டாங்க. இது வந்து ஹைப்ரிட் தான். இப்போ ஓரளவு தக்காளி வதங்கி வந்ததுமே வந்து கொத்தமல்லி, புதினா இது ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. என்கிட்ட நான் புதினா வந்து ஒரு கொஞ்சம் தாங்க இருந்துச்சு, கொத்தமல்லி தான் வந்து அதிகமாக இருந்துச்சு. சரி, ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது தாங்க செய்ய முறை. எல்லாத்துக்கும் எங்கே போகிறது, கடைக்கும் போக முடியாது, கொஞ்சம் தொலைவு. நம்ம இருக்கிறது வில்லேஜு, என்ன பண்ணுறது, எதோ இருக்கிறத வந்து செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் வந்து நல்லா வதங்கி வந்துட்டாங்க. நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க வாழைப்பூவு. இதை வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. உங்கள் குட்டீஸ் வந்து சாப்பிட மாட்டேன்னா மட்டும் இது போல் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்திங்கன்னா தான் பிரியாணியில் வந்து வாழைப்பூவே தெரியும். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பூ தெரியாதுங்க பிரியாணி. இது வாழைப்பூ பிரியாணியா அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க.
நான் வந்து இப்படி தாங்க செய்வேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட மாட்டாங்க, 2 பேர் இருக்கிறாங்க. அதனால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்படி செஞ்சுட்டு அதில் பூ இருக்கிறதே தெரியாது. கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்றாங்க. நான் எப்பயுமே இப்படி தாங்க செய்வேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள் நல்லா வதங்கி வந்து எனக்கு இப்போ வந்து தேவைக்கேற்ப வந்து உப்பு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பெரட்டுன்னு பெரட்டி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்த பிறகு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேனல் வந்து பார்த்துட்டு இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு இது வந்து பூ வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தாங்க பிடிக்கும். ஏன்னா வாழைப்பூ எப்பயுமே வந்து குயிக்காக வந்து வெந்துடும். தண்ணி சேர்த்துட்டு மசாலா வந்து சேர்த்து நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். அது வெந்து வரட்டும். பார்க்கும்போதே அப்படியே வீடு கமன்னு வாசனை வருதுங்க. சூப்பராக இருக்குது. இந்த சேனலை வந்து பார்த்துட்டு இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன், பிரியாணி மசாலா வந்து 1 டீஸ்பூன், கடுகு மசாலா வந்து 1 டீஸ்பூன். நான் வந்து கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. பூ வந்து நல்லா வெந்து வந்துட்டோம் நம்மளுக்கு. இடையில் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்னா ஒரு தேங்காய் விழுது வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுதாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் சேர்க்க மாட்டாங்க, ஒரு சிலர் சேர்ப்பாங்க. ஆனால் வந்து வாழைப்பூவுக்கு அது சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா துவர்ப்போட வந்து ரொம்ப துவர்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது சேர்க்கும்போது வந்து அந்த துவர்ப்பு வந்து எடுத்துரும். குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. பாருங்கள் பூ நல்லா வந்து வெந்து வந்துட்டாங்க. இப்போ வந்து தேங்காய் விழுது வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து முடிஞ்சால் வந்து ஒரு 4 முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் விழுது பார்த்திங்கன்னா இது போல் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இவங்களை வந்து சேர்த்துக்கோங்க. இவங்க தாங்க அந்த பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு இவங்க வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் இருந்தால் சரிங்க. உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராலாம் இதுக்கு தேவையில்லைங்க. மீடியமாக இருந்தாவே போதும். பாருங்கள் இப்போ வந்து நல்லாவே வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் வந்துடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி இலை வந்து தூவிட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடுங்க. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. நம்ம வடித்த சாதம் தாங்க சேர்த்து இதை வந்து பிரியாணியை வந்து இப்படியே செய்ய போகிறோம். நம்ம நார்மலாக சாதம் எப்படி கிளறுவோமோ அது போல் தான் கிளற போகிறோம். இப்போ சாதத்தை சேர்த்துட்டு நான் வடித்த சாதம் தாங்க சேர்த்துருக்கேன். குக்கர் இருந்தால் தான் பிரியாணி செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம வடித்து வச்ச சாதத்துலேயும் செய்யலாம். இது போல் உங்களுக்கு வந்து கலர் வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து கலர் எதுவுமே சேர்க்க கிடையாதுங்க. நேச்சுரலாக செஞ்சுருக்கேன். ஏன்னா ஃபுட் கலர் சேர்த்து செய்கிறது அவ்வளோ உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால் வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. கலர் வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. வேணான்னா இப்படியே செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து இது போல் வந்து நல்லா கிண்டி விட்டிங்கன்னா பூ வந்து எல்லாத்தாவும் படுற மாதிரி இருக்கும். கிண்டி விட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து மூடி விட்டுருங்க. ரொம்ப சூப்பரான வந்து வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. கலர் சேர்த்தா மட்டும் தான் பிரியாணி அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நேச்சுரலாக இப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். குக்கர் இல்லாமல் இப்படியே வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எங்கள் வீட்டிலாம் இப்படி தான் வந்து செஞ்சு கொடுப்போம். ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கடையிலலாம் என்றைக்குமே வந்து சாப்பிட மாட்டாங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வீட்லேயே வந்து செஞ்சு கொடுத்துருவேன். இப்படி தான் செஞ்சு தருவேன். எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.